தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜக கூட்டணியில் இணைந்த இஸ்லாமிய கட்சி என்ற தலைப்பில் என்ற காணொளியை காண்கிறோம். பாஜக கூட்டணியில் இணைந்த இஸ்லாமிய கட்சி. திமுக கூட்டணியில் 4 முக்கியமான இஸ்லாமிய கட்சிகள் உள்ளன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, SDPI கட்சி. இதில் கடந்த சட்டசபை தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் திமுக தொகுதிகள் ஒதுக்கியது. இந்த முறை SDPI கட்சியும் மனிதநேய ஜனநாயக கட்சியும் திமுக கூட்டணியில் உள்ளன. அவர்களுக்கு இதயத்தில் இடம் ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இருப்பதால் இஸ்லாமிய கட்சிகள் எதுவும் அங்கு இல்லை. ஆனால் நேற்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு இஸ்லாமிய கட்சி பாஜக கூட்டணியில் இணைந்தது. தமிழ் மாநில முஸ்லீம் லீக் இந்த கட்சியானது நேற்றைய தினம் எடப்பாடி தலைமையிலான அதிமுக பாஜக கூட்டணியில் தன்னை முறைப்படியாக இணைத்துக் கொண்டது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு தன்னுடைய ஆதரவை கொடுத்தது. தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஷேக் தாவூத் நேற்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆதரவை தெரிவித்தார். இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதாக திமுக வாக்குறுதி அளித்தது. ஆனால் கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இன்னும் காலதாமதம் செய்கிறது, கிடப்பில் போட்டுள்ளது. ஆகவே அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற பல கோரிக்கைகளை தமிழ் மாநில முஸ்லீம் லீக் அதிமுகவிடம் வைத்துள்ளது. அதிமுகவும் உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சி இணைந்துள்ளது. அதன் பொதுச் செயலாளர் ஷேக் தாவூத் தன்னுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார்.